திருப்பாவை 18ஆம் பாசுரம். இது தசரதனின் மருமகளான சீதா பிராட்டியை பற்றி இந்த பாசுரம். யானை போன்ற பலம் உடையவனும் எதிரிகளும் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமாகிய நந்தகோபாலின் மருமகளான நம்பினையே, மனம் வீசும் கூந்தல் உடையவளே, கதவை திற. கோழிகள் குரல் எழுப்புகின்றன. மாதவி பந்தலின் மேலிருக்கும் குயில்கள் மீண்டும் மீண்டும் கூவுகின்றன. கண்ணனுடைய பந்தாடி பந்தை கையில் பிடித்து விரல்களுடன் உறங்குபவளே, உனது கணவன் கண்ணனது திருப்பெயர்களை நாங்கள் பாடுகிறோம். நீயும் இக்குழுவில் சேர்ந்து பாட. அழகிய தாமரை போல் சிவந்த உனது திருக்கையால் சிறந்த வளையல்களை ஒளி செய்ய நடந்து வந்து மகிழ்ச்சியுடன் கதவை திற. ஓம் நமோ நாராயணா. மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் உயிலினங்கள் கூவினகான் வந்தார் வீரலீவுன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையாள் சிறார்வலை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய்.